ஹலோ விவேஸ், அனைவருக்கும். ஒரு இளைஞர் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி 2 நாள்லயே அவருடைய மனைவி இறந்துறாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர வைக்குது, உங்க ஆன்மாவையே நடுங்க வைக்கும். சரி, என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ போறோம். ராஜுவுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்கால, அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நான் இதுவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் துரோகம் பண்ணல, தவறான முறையில எந்த ஒரு பொண்ணு கூடயும் நடந்துக்கல. கண்டிப்பா எனக்கு அதே போல ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தான் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து அவருடைய மனைவி பத்தி அவர் சொல்றாரு. உங்களோட மனைவி ரொம்ப மோசமானவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பல பேரோட பழக்கம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் கூட அவங்களுக்கு பழக்கமா காதலிச்சிருக்காங்க, அதனால உங்களுடைய மனைவி ரொம்ப நாள் உங்க கூட இருக்கிறது கஷ்டம்தான், இருக்க மாட்டாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இது கேட்டு அப்ப ராஜு சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மனைவி எப்படியோ, கல்யாணத்துக்கு பிறகு என் கூட நல்லா வாழ்ந்தா போதும், அதுவே எனக்கு போதும், நான் நல்ல முறையில அவளை வச்சு காப்பாத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் இவரை பார்த்து நக்கலா பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அவர் ஏஞ்சி போறாரு. இப்ப ராஜுவுக்கு பயங்கர கோபம் வருது. மனைவி அடிக்கலான்னு தோணிட்டு அங்கிருந்து வந்து அவ்வளவு கோபத்தோட மனைவியை பாக்குறாரு. மனைவி முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு அத்தனை கோபமும் இறங்கிடுது. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான உடைய உடுத்திருக்காரு. அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணு. அவரை பார்த்த பிறகு எல்லாமே அவர் மனதை விட்டு நீங்குது. இப்பதான் அவரோட வந்து பேசுறாரு. இப்ப அவருடைய மனைவி சொல்றாங்க, நான் கடைசி வரலையும் உங்க கூட நல்லா வாழ்வேன், கடைசி வரலையும் உங்களுடைய பேச்சை நான் மீறவே மாட்டேன், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் நீங்க தான் அப்படின்னும் அவர் சொல்றா. அவருடைய அம்மாவுக்கு காது கேட்காது. நான் உங்க அம்மாவை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு அவருடைய மனம் ரொம்ப அமைதியாகுது. இப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினோடனே ராஜு எழுந்துச்சு போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வெளியில் யாருமே இல்லை. அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா அப்படின்னு திரும்ப வந்து படுக்கிறாரு. இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு முதல் நாள். இப்போ அவருடைய அம்மா சொல்றாங்க, வீட்டில் எந்த ரேஷன் பொருளும் இல்லை, யாரோ வீட்டில் உள்ள ரேஷன் பொருள்லாம், மளிகை பொருள்லாம், அரிசி பருப்புலாம் திருடிட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனுக்கு ஆச்சரியம், இதை கூட திருடுவாங்களா அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகுறான். இப்போ ஆமாப்பா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னும் அவங்க அம்மா சொல்றாங்க. சரி அப்படின்னு காலைல எழுந்திரிச்சு அவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரான். வீடு பக்கத்துல அவன் நெருங்கி வரான். ஆனா ஏதோ ஒரு பெண்ணு பயங்கரமா அலறல் சத்தம் அவன் கேக்குது. அதை கேட்டுட்டு வேகமா ஓடுறான். ஓடி கதவை தட்டுறான். ஆனாலும் யாருமே கதவை திறக்கல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்றாங்க. ஏமா ஏதோ பயங்கரமா சத்தம் கேட்டுது, என்னமா சத்தம் கேட்டுது, யாருமா சத்தம் போட்டது, தன்னுடைய மனைவி சத்தம் போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. தெரியலப்பா, நான் பாத்ரூம்ல இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நேரா ராஜு அவருடைய மனைவி வந்து பாக்குறாரு. அவருடைய மனைவி சமையலறையில் இருக்காங்க. ஆனாலும் அவங்க எதுவுமே நடக்கல, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நான் சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா ராஜுவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ சத்தம் கேட்டத, அது எங்க கேட்டிருக்கோம், நம்ம வீட்டு உள்ளியா இல்ல வெளியில அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த இடத்துல இப்ப பலவிதமா குழம்பு போய் அன்னைக்கு முழுவதும் இருக்காங்க. இப்ப மறுநாள் எழுந்திரிச்சு அவருடைய மனைவி சீக்கிரமே எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா, நான் திருமண வேலைலாம் பார்த்ததால எனக்கு உடம்பு ரொம்ப முடியலப்பா, என்னால் முடியாது, காலைல உன்னுடைய மனைவியை சமைக்க சொல்லு அப்படின்னும் அவங்க சொல்லிருப்பாங்க. அதனாலேயே அவங்களுடைய மனைவி ஏந்திரிச்சு போய் சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப 1 மணி நேரம் ஆகியும் அவருடைய மனைவி அவருடைய ரூமுக்கு வரல. அவருடைய மனைவியை பார்க்கணும் போல அவருக்கு தோணுது. இந்த இடத்துல உடனடியா அவர் ஏந்திரிச்சு கதவு திறக்க போறாரு. ஆனா கதவு வெளிப்புறமா லாக்ல இருக்கு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கதவு தட்டுறாரு. வேகமா தட்டி பார்க்கறாரு. கதவு ஓப்பன் ஆகல. யாருமே ஓப்பன் பண்ணல. ஏன்னா அவருடைய அம்மாவுக்கு காதுல கேட்காது. அதே நேரத்துல அவருடைய மனைவி கிச்சன் ரூம்ல இருக்காங்க. இப்ப பயங்கரமா கோவப்பட்டவரு இப்ப மனைவியிடம் போனும் இல்ல. இப்ப அவருடைய நம்பருக்கு போன் பண்றாரு. போன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வீட்டுள்ள வராரு. வீட்டுள்ள வந்து பார்த்தா கதவு ஓப்பன்ல தானே இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. பயங்கரமா ஆச்சரியமா வராரு. இப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவருடைய கனவு சொல்றாரு, நான் சொன்ன பத்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னாலும் நடக்கும், உடைய மனைவி உங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்ப மேலும் அவர் பயங்கர கோவம். இப்ப போய் மனைவி போய் பாக்குறாரு. மனைவி சமைச்சிருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் தட்டுறேன், உனக்கு காலையே வெளியே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல எனக்கு காலை வெளியில அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய நண்பர் சொன்னதை யோசிச்சுட்டு அறையில உட்காந்துருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அறையை ஓபன் பண்ணி பாக்குறாரு. வீட்டுல மனைவி இல்ல. வீட்டுல மனைவி இல்லாத பார்த்துட்டு அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகி வெளியில போய் பாக்குறாரு. எங்கேயுமே அவருடைய மனைவி இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய மனைவி உறவினர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நடந்து வராங்க. இப்ப அதை பார்த்து பயங்கரமா கோபமா வர்றாரு. எங்க போயிட்டு வர அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது போல உறவினர் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால கோபம் அடைஞ்சு, ஏன் அங்க போன, எதுக்கு போன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றா, அங்க கொஞ்சம் சுத்தம் செய்யற வேலை இருக்கு, நான் பக்கத்து வீடுன்றதால சுத்தம் பண்ண அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதனால நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு, சுத்தம் பண்றதா அவன் வேலையா, எப்படி 2 நாளே இப்படி போவ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதனால அவ அழுகுறா. இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா பிரச்சனையாவது. இப்ப அவ யாரு கூடயும் பேசாம வீட்டுல தனிமையாவே இருக்கா. இப்ப அவ சொல்றா, தனிமையா இருக்கிறது எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போகுது, என்னை வந்து எங்க அப்பா வீட்டுல விட்டு நான் 2 நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றா. சரி அப்படின்னு, நான் உன்னை கொண்டு வந்து விட்டு வரேன், நீ ரொம்ப வருத்தமா இருக்க, நான் கொண்டு வந்து விடுறேன், உங்க அப்பா கூட 2 நாள் இரு, அப்பயாவது உடைய மன அமைதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவருடைய துணியெல்லாம் எடுத்துட்டு சூட்கேஸ்ல வச்சுட்டு அவருடைய அப்பா வீட்டுல
வீட்டுல விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப ராஜு வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய முக்கியமான உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. இப்ப எல்லோரும் வந்து எங்க உன்னுடைய மனைவின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றாரு, இது போல அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்ப அது எல்லோரும் ஷாக்கா வராங்க. உட்காந்து உணவு இருந்துறாங்க. உணவு இருந்தும் போது இப்ப அவனுடைய சித்தி பையன் சொல்றான், தம்பி சொல்றான், இது போல நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நண்பனுடைய கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் ஏன் இங்க பேசுற அப்படின்னு ராஜு கேக்குறான். இல்ல அதை நான் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல என்னுடைய நண்பன் கல்யாணம் பண்ணான். அப்ப கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய மனைவி அவருடைய அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு போனாங்க. ஆனா பிறகுதான் தெரிஞ்சது அம்மா வீடுன்னு சொல்லிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போல, அவருடைய காதலனை சந்திக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. இப்ப ஒரு கட்டத்துல இது தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் டைவர்ஸ்ல முடிஞ்சது அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இதை கேட்டு ராஜு கோவப்படுறான். பயங்கரமா கோபம் வரான். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகப்படுறான். இந்த இடத்துல உடனடியா உறவினர்கள் அனுப்பிட்டு அவருடைய மனைவியோட வீட்டுக்கு போறான். இப்ப அவன் வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு அவருடைய மாமனார் சொல்றாரு, வந்துட்டு உடனே போயிட்டால அப்படின்னு அவருடைய தந்தை சொல்றாரு. இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியா வரான். உடனடியா பல விதமான சிந்தனையோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அவன் ரூம்ல போய் பார்க்கறான், ரூம்ல யாரும் இல்ல. இப்ப பாத்ரூம் பக்கத்துல அவ கீழே விழுந்து கிடக்குறா. அதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியா வரான். அவருடைய உடல் எல்லாம் நீல நிறமா இருக்கு. இப்ப அவ பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை பார்த்து அதிர்ச்சியா வரான். ஏன்னா அவ இறந்துட்டா. இப்ப அந்த கடிதத்துல எழுதிருக்கு, என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்ல, என்னுடைய சாவுக்கு நானே காரணம். என்னுடைய கணவர முகத்தை எனக்கு பார்க்கறது கூட எனக்கு முகம் இல்ல. ஏன்னா என்னுடைய கணவர் அவ்வளவு தூய்மையானவர். நான் பல பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். திருமணத்துக்கு முன்னாடி பல பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கையை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. இதை பார்த்து அவன் உறைஞ்சு போறான். இப்போ உடனடியா அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லி அவளை அடக்கம் பண்றதுக்காக எல்லோரும் ரெடி பண்றாங்க. இப்ப அவருடைய அப்பா ராஜி மேல பயங்கர கோபமா இருக்காரு. ஏன்னா மகளோட இறப்புக்கு ராஜி தான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல அவர் இதை பத்தி பேசக்கூட இல்ல. ராஜுவும் இந்த கடிதத்தை பத்தி அவங்களோட எதுவுமே சொல்ல. எப்படி இதை சொல்றது, இதெல்லாம் சொன்னா அவங்களுடைய மனம் ரொம்ப புண்படும் அப்படின்னு ராஜி நினைக்கிறான். அதனால அவன் எதுவுமே சொல்லல. இப்ப மனைவியோட குடும்பத்துல எல்லோருக்கும் ராஜி மேல செம்ம காண்டில் இருக்காங்க, செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல. இப்பதான் அவன் வீட்டுக்கு வரான். கல்யாணம் பண்ணி 2 நாள்லயே வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட உட்காந்துருக்கான். இப்ப அவனால உட்கார முடியல. இப்ப அவருடைய மனைவியோட சமாதிக்கு அவன் போறான். அங்க போய் பாக்குறான். அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்க காணப்படுது. அவன் பாத்தீங்கன்னா நிறைய பூனைகள்லாம் சுத்தி சுத்தி வருது. இப்ப அது சாதாரண கத்துல அது ஊழை விட்டு ஏதோ அழுகுற மாதிரி கத்துது. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூனைகள்லாம் தோண்ட ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு ஆச்சரியம். அந்த ஊர்ல மதவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு அந்த மகள்வின்னு ஒருத்தர் இருக்காரு. மகள்விட்ட போய் இது போல விஷயத்த சொல்றாரு. இப்ப மகள்வியும் அப்ப ஏதோ அதுல ஒரு விஷயம் இருக்கு, உடனடியாக சமாதியை தோன்றணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு திரும்ப வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி கல்லறை பெட்டியை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண பிறகு பயங்கர அதிர்ச்சி. மனைவியோட கை கால்லாம் அசையுது. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகிறார். உடனடியா எல்லோருமே சொல்லி அவருடைய மனைவியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருத்துவர் பரிசோதிச்ச பிறகு அவங்க தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு, கோமால இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய கணவருக்கு எப்படியாவது தனது மனைவி ஏந்திரிப்பார் அப்படின்னு காத்துட்டே இருக்காரு. இப்ப 15 நாள் கழிச்சு அவருடைய மனைவி நினைவு திரும்புறாரு. இப்பதான் ராஜுவுக்கு உசிரே வருது. நான் இவ்வளவு நாள் உன்னிடம் இதெல்லாம் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவர் சொல்றா. இப்பதான் சொல்றா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தரை காதலிச்சேன். அதாவது அவரு குழந்தையிலேருந்து எனக்கு பழக்கம். அதனால அவரு என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. நாங்க 2 பேருமே பழகினோம். ஆனாலும் ஒரு கட்டத்துல அவருக்கு நிறைய பழக்கம், தேவையில்லாத பழக்கம், பெண்கள் பழக்கம் நிறைய வந்தது. இதனால நான் அவரை விட்டு விலகின உடனே எனக்கு கல்யாணமும் முடிஞ்சது. ஆனா கல்யாணம் பண்ண விருப்படு என்ன அவரு மிரட்டிக்கிட்டே இருந்தாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா, நீங்க ஆள் இல்லாத நேரத்திலாம் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு யாரோ கதை தட்டுறாங்க அப்படின்னு முதல் நாள் ஏஞ்சி பார்த்தப்ப கூட அவன் தான் வந்திருந்தான். அதே போல நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கூட அவன் தான் வந்து என்னை கொடூரமா தாக்கினான். உங்க அம்மாவுக்கு காது கேட்காதுன்றதால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்ப அதே போல லாக் பண்ணதும் அவன் தான். இப்படி பல விதமா கொடுமை பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலான்னு தான் நான் போனேன். இப்ப போயிட்டு அங்க எங்க அப்பாவை பார்த்தேன். அப்ப எங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு, கொஞ்சம் வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு எனக்கு சொன்ன உட்படுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. வீட்டுல வந்து உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு வாழ்க்கை நடத்தலான்னு தான் வந்தேன். இந்த இடத்துல தான் என்னோட உறவினர் திடீர்னு உள்ள வந்தான். அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் உங்கள்கிட்ட அடிக்கடி பேசிட்டு உட்கார்ந்த உடைய நண்பரும் உடைய உறவினர் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவரும் உறைஞ்சு போறாரு. அதனாலதான் நம்மள்ட்ட இவ்வளவு வார்னிங் கொடுத்தானா அப்படின்னு, இவ்வளவு விஷயம் சொன்னானா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அதே போல அவன் வீட்டுக்கு வந்தான். இப்ப வீட்டுல வந்து என்னை யார் ரொம்ப கொடுமை பண்ற அப்படின்னு அவனை நான் ஓங்கி அரைஞ்சேன். அதுக்கு அவன் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கட்டை இருந்தது. அந்த கட்டையால என் மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டான். அடிச்சிருப்படு நான் மயங்கி கீழே வந்துட்டேன். இப்பதான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டான். சரி, இந்த
லெட்டர் யார் எழுதுனது அப்படின்னு ராஜு கேட்கறான். அது எனக்கு தெரியாது, அவனே எழுதியிருப்பான், இவருடைய கையெழுத்து இது இல்லை அப்படின்னும் அவ சொல்றான். இப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் ராஜு உணர்றான். இப்போ உடனடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ அவன் 10 நாள் கழிச்சு அவன் பிடிபடுறான். பிடிபட்ட உறுப்பிடு கொலை முயற்சியில அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். இப்போ ராஜுவோட மனைவியும் சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்க, மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.